வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பவானி அறிவித்திருக்கோயிலின் சிறப்பு சிந்தனை விருந்து. இன்று சிறப்பு சிந்தனை விருந்தில் முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குரு வணக்கம் இசைக்க அருள்நிதி பிரமிளா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தம் ஓர் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பரமானந்தம். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி பொன் செயல்கள் பதிவழித்து, பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக, பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து, ஐந்து புலன்களையாளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமோடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. சாந்திதவம் அருள்நிதி திருமதி அம்மா அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். சிறப்பாக சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி திருமதி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை நல்க அருள்நிதி சுமதி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று பவானி அறிவித்திருக்கோயில் சிறப்பு சிந்தனை விருந்தான என்று இந்த சிந்தனை விருந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் தொகுப்பாளர் அருள்நிதி PM சங்கீதா அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். இறைவணக்கம் குரு வணக்கம் இசைத்த அருள்நிதி பிரமிளம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். சாந்தி தவம் நடத்திய அருள்நிதி திருமதி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். இன்று சிறப்பான சிந்தனை விருந்து அளிக்க வந்திருக்கும் முனைவர் திருமதி கலைவாணி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று அன்போடு வரவேற்கின்றோம். தலைப்பு உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து ஆற்ற வந்திருக்கும் அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று பவானி அறிவித்திருக்கோள் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி உரை அருள்நிதி உதயகுமார் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இருவாளர் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்பாக ஒரு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுமதி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தத நிகழ்வாக சிறப்பு சிந்தனை விருந்து அம்மா அவர்கள் முனைவர் திருமதி கலைவாணி அம்மா அவர்கள். அவங்க ஆப்பக்குடல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா BSc நர்சிங், MSc நர்சிங், PhD இதெல்லாமே நர்சிங்கில் முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நர்சிங்கில் 2 இயர்ஸ் விவேகானந்தாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெக்சரராக 2 இயர்ஸ் மகாலிங்கம் காலேஜில் 6 இயர்ஸு, பிரின்ஸிபலாக பஞ்சாபில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நவடேஸில் மகாலிங்க காலேஜில் நர்சிங் 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா உடலினை உறுதி செய். உடலினை உறுதி செய் அப்படிங்கிற தலைப்பில் அம்மா அன்னைக்கு நமக்கு பேச இருக்காங்க. இந்த புதிய ஆத்திச்சூடியில் அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், ஊன்மிக விரும்பேல், எண்ணுவது உயர்வு, ஏறுபோல் நட, ஐம்பொறி ஆட்சிகள், ஒற்றுமை வலிமையாம், ஓய்தல் ஒளி, ஔடதம் குறை என்று புதிய ஆத்திச்சூடியில் 5ஆவதாக வந்திருக்கிறது உடலினை உறுதி செய் அப்படிங்கிற தலைப்பில் அம்மா இன்னைக்கு நமக்கு பேச வந்திருக்காங்க. அம்மா எடுத்துக்கொண்ட தலைப்புக்கும் நம்ம மன்றத்துக்கும் நிறையாவே தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க நிறைய என்ன பண்ணுறாங்க, செவிலியர்களை உருவாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் சேவை தான் செய்கிறாங்க. நம்ம மன்றத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோங்க, சேவை தான் செய்கிறோம். அதனால் அதுக்கும் இதுக்கும் நிறையாவே ஒற்றுமை இருக்குது. அந்த சேவை செய்கிற அம்மாவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த உடலினை உறுதி செய் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன கவிதை. உடலினை உறுதி செய், உயிரின் மதிப்பை உணர்ந்து செய். உடலினை உறுதி செய், உயிரின் மதிப்பை உணர்ந்து செய். நாளும் உடற்பயிற்சி செய்து நம்பிக்கையுடன் வாழ்ந்து செய். சத்தான உணவை உண்டு சுறுசுறுப்பை மனதில் கொண்டு. சத்தான உணவை உண்டு சுறுசுறுப்பை மனதில் கொண்டு. நோய்கள் நெருங்கா வாழ்வு பெற்று நன்மை நிறந்த நாளை கண்டு. உடலில் உறுதி மன துணிவை தரும். உழைப்பின் பாதை வெற்றியை தரும். ஆரோக்கியமே உயர்ந்த செல்வம். அதை பேணுவோம் என்றும் நல்வழியில். இளமையில் பழகும் நல்ல பழக்கம் இறுதி வரை காக்கும் அரிய வழக்கம். உடலினை உறுதி செய் என்ற நெறியை ஏற்று உலகில் ஆரோக்கியமாய் உயர்ந்து வாழ்வோம். அதே போல் மகரிஷி நமக்கு இந்த உடலினை உறுதி செய் அப்படிங்கிறதுல நிறையா சொல்லியிருக்காரு. அது அம்மா நமக்கு எப்படிங்கிறது தெளிவாக நமக்கு விளக்கமாக சொல்லுவாங்க.
அம்மா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீ குருதேவ். வாழ்க வளமுடன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். என்னை இங்கு மறுபடியும் இந்த குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, அந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னை அட்டன் பண்ண உதவி செய்த சகோதரர் உதயகுமார் ஐயா அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். இங்கே வந்துட்டு என்ன பேச கூப்பிட்ட தலைப்பு வந்து உடலினை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தாரு சார். இப்போது உடலினை உறுதி செய் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னை விட இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன புள்ளியாக தான் தெரிஞ்சிட்ருக்கேன். ஆனால் வந்து நான் என்ன அப்படின்னா வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால, ஒரு நர்சிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஹெல்த் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வந்து நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்துட்டு நம்ம உடலினை உறுதி செய் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால், உடம்பை வந்து உறுதி செய்கிறதுக்கு வந்து நமக்கு முக்கியமானது என்ன? முக்கியமானது உடலை மட்டும் உறுதி செய்கிறதுக்கு இப்போது என்ன சொல்கிறது, காலையில் ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு ஃப்ரெண்டு, வாக்கிங் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு வாக்கிங் போகிறாரு, அவரோட வாக்கிங் ஃப்ரெண்டு வரல, ஃபோன் பண்ணி ஏப்பா வரல நீ வாக்கிங்க்கு அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இல்லைப்பா எனக்கு இன்றைக்கி மூடு இல்லை, நான் வரல, நாளைக்கு வரேன். ஸோ அப்போ அந்த மூடுங்கிறது தான் வந்து மனசு இல்லையா? அப்போ நமக்கு உடலை உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மனசும் அங்கே வந்து உறுதியாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த மனசு உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த உடம்பை வந்து உறுதிப்படுத்த முடியும். நம்ம வந்து இது எங்கேருந்து எப்படி மனசையும் உடம்பையும் வந்து உறுதிப்படுத்தலாம்? நம்ம திருமூலர் ஐயா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஆனாலும் ஒரு நினைவு கூறுறேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இல்லையா? முதல்ல நான் வந்து உடம்பை வளர்த்தேன் நல்லா, அதுக்குள்ளே இருக்கிற உயிரை கண்டுபிடிச்சேன். அந்த உயிரை கண்டுபிடிச்சதுனால இன்னும் சேர்த்து உடம்பை வளர்த்தேன் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம வந்து ஐயா என்ன சொல்லியிருக்காரு, கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? நம்ம உடம்பு வந்து ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் இருக்கிற அந்த உயிரை வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸு, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்ல உணவு, உடை, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, அதெல்லாம் தான் வந்து அந்த உடம்புல இருக்க உயிரை கடவுளுக்கு நாம் செய்கிற பூஜை புரஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். எப்படி அப்படின்னா, அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மூமெண்ட் இருக்கணும் நமக்கு. ஓகே, மூமெண்ட்னா அசைவு இருக்கணும். அதுக்கு தான் வந்து உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு, அசைவு, ஓய்வு, இது மூணும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் உடம்பை வந்து பலப்படுத்துறதுக்கு. இப்போ நம்ம யோகாவில் வந்து உடம்பு, மனசு, ஆன்மா மூணையும் வந்து பலப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம உடம்புக்கு எப்படி அப்படி அது வருதுன்னா, உணவு, அப்புறம் அசைவு, ஓய்வு. ஸோ உணவு அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், காலை உணவு ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் இங்கிலீஷில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரேக்கிங் த ஃபாஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா, நம்ம நைட்டு வந்து சாப்பாடு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, இரவு உணவு. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் காலையில் சாப்பிட்றோம். ஸோ அது ரொம்ப லாங் பிரேக் இல்லையா? அந்த
பிரேக்கை வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறது, உடைக்கிறது, அதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா? அப்போ வந்து நம்ம காலை உணவை வந்து எப்போவுமே வந்து தவிர்க்கக்கூடாது. கட்டாயமாக காலை உணவை உண்ண வேண்டும். ஏன்னா காலை உணவு உண்ணலைன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த அமிலம் சுரக்குது இல்லையா, அது என்ன பண்ணும், அவனுக்கு ரொம்ப பசி எடுக்கிறப்ப குடல் வால் இருக்குல்ல, அதையெல்லாம் சுரண்டி 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 சாப்பிடுவான். அவனுக்கு தேவை ஏதாவது ஒரு ஃபுட்டு, அது நாம் சாப்பிட்ற ஃபுட்டோ எதுவோ இல்லையா, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு அதையெல்லாம் சுரண்டி சுரண்டி சாப்பிடும் பொழுது தான் நமக்கு அல்சர்னு சொல்கிறாங்க, அல்சர் வருது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் காலை உணவை யாரும் தவிர்க்க வேண்டாம். தவிர்க்காமல் காலை உணவை சாப்பிடணும். அப்புறம் மதிய உணவு காய்கறிகள் எல்லாமே நல்லா எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இரவு உணவு வந்து 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட சொல்கிறாங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம உணவில் இருக்க செரிமான ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு உணவு பழக்க வழக்கங்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஒரு உடம்பு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம், அது வந்து உணவு பழக்கங்கள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அசைவு இல்லையா. அசைவுங்கிறது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது. யோகா மெயினாக வந்து நம்ம யோகாவில் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஞாபக சக்தி எல்லாமே உங்களுக்கு தெரியாததில்லை. அந்த மூலம் ஓய்வு, நம்ம வந்து இது மூலமாக வந்துட்டு எல்லாமே கற்றுக்கிறது, எப்படி உடம்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஓய்வு, 8 மணி நேரம் ஓய்வு வேணும் நமக்கு இல்லைங்களா. இப்போது இது முடிச்சாச்சுங்களா. அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் உங்ககிட்ட, மனசை வந்து பலமாக இருக்கணும், அப்போ தான் உடம்பை வந்து பலப்படுத்த முடியும். நமக்கு ஒருத்தருக்கு மனசு வந்து எப்படி சாதாரணமாக வந்து ஒருத்தருக்கு ஈஸியாக பலமாகாது, ஸ்ட்ராங் ஆகாது நமக்கெல்லாம். அதாவது ஒரு 10 வயசு குழந்தைக்கு இருக்கிற மனசு பலம் வந்து 40 வயசு அடல்ட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும், 10 வயசு குழந்தைக்கு கம்மியாக இருக்கும். அப்படின்னா அப்போ எதனால் நம்ம உடம்பு வந்து பலமாகுது? அனுபவம் இல்லையா. அனுபவம், அந்த அனுபவத்தில் வந்து போராடும் குணம், நல்லதுக்காக போராடுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ போராடுறது அப்படின்னு சொன்னால் என்ன, நம்ம போய் ரோட்டில் போய் உட்காந்துக்கிட்டு போராடுவோம் உடலினை உறுதி செய்யும் வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லி கொடி பிடிக்கிறது இல்லை. இங்கே போராட்டம்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த போராட்டம் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது. இது வந்து நம்ம ஒரு மனுஷன் வந்து வயிற்றில் கரு உருவாகுது பாருங்கள், அப்போலேருந்தே அந்த போராட்டம் ஆரம்பிச்சுக்குது. எப்படின்னா, ஒரு சயின்ஸு படித்த ஸ்டூடெண்ட்ஸ்னால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு தாயின் கர்ப்ப பைக்குள்ளே கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான வந்து வித்தணுக்கள் வந்து உள்ளே போகும். அப்படி போகிற டைமில் வந்து நம்ம மாரத்தான் ஓட்டம் மாதிரி தான். நம்ம மாரத்தான் ஓடும் பொழுது எப்படி, ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் ஓடுறோம் இல்லைங்களா. அப்புறம் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு கால் வலிக்குது உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு கை வலிக்குது உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு நெஞ்சு வலிக்குது, ஒருத்தருக்கு தண்ணி தாகம் எடுக்குது, அப்படியே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படியே ஒவ்வொருத்தராக கீழே விழுந்துகிட்டே வராங்க. பார்த்தீங்களா, கடைசியாக ஓடுறவன் தான் மாரத்தானில் வந்து வின் பண்ணுறான். அந்த மாதிரி தான் இந்த விந்தணுக்களும் என்ன பண்ணுறானுங்க, அவனுங்களும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கும் இடையில நிறைய ப்ராப்ளம் வருது. வரப்போ எல்லாரும் போகிற வழியிலேயே செத்து போயிடுறாங்க. அப்போ ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் உள்ளே போய் அந்த தாயோட கருமுட்டைக்குள்ளே சேருது இல்லைங்களா. அப்படி சேரும் பொழுது தான் அவன் ஒருத்தனால் மட்டும்தான் ஒரு குழந்தையா அழகான ஒரு நல்ல மனிதனாக இந்த பூமிக்கு வர முடியுது. ஸோ நம்ம போராட்டம் வந்து நம்ம பிறந்த பிறகு ஆரம்பிக்கலை, அது நம்ம பிறக்காத்துக்கு முன்னாடியே வந்து போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மனித கரு உருவாகுது பார்த்தீங்களா. அப்போ முதல்ல நம்ம வயிற்றில் உருவாகிற உறுப்பு என்ன உறுப்பு சொல்லுங்கள்? என்ன உறுப்பு நம்ம வயிற்றுக்குள்ளே உருவாகுது? அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது உருவாகிறது என்ன உறுப்பு? வெரி குட், இதயம் இல்லைங்களா. இதயம் வந்து 20th வீக் 20வது வாரத்தில் வந்து உருவாகுது வயிற்றில். அந்த இதயம் வந்து வயிற்றில் இருக்கும்போது துடிக்கும். ஆனால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதனால தான் என்ன சொல்கிறது, அந்த கருணை இல்லாதவங்களெல்லாம் உனக்கெல்லாம் இதயமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஏன் அப்படின்னா, அதுதான் முதல்ல ஒரு உயிர் வந்து இருக்குது. இப்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
அம்மா உங்களுக்கு 4-5 வாரம் ஆச்சு, ஆனால் துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை வந்து நம்ம அபார்ஷன் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதான் உடம்பு கருவில் வந்து எல்லாமே இருந்தும் அங்கே அந்த துடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கருவுக்கு அங்கே வந்து மதிப்பு கிடையாது இல்லைங்களா? ஸோ அங்கே துடிக்கிறது அதுதான் துடிப்பு, அதுதான் போராட்டம் நமக்கு லைஃப்பில் இல்லைங்களா? அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த துடிக்கிறது, அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல துடிக்கிறது வந்து இதயம். கடைசியாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு சென்சரி ஆர்கன் வந்து போகிறது வந்து இதயம் கிடையாது, செவி, காது. அதாவது நீங்கள் பெரியவங்கள்லாம் இருந்தாக்க என் வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் பாட்டியெல்லாம் சாகும் பொழுது யாராவது ஏதாவது சொல்லணுன்னா போய் பாட்டி காதில் சொல்லுங்கள், உயிர் போகும்போது போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் மாமா காதில் சொன்னார், அம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா உங்களை மன்னிச்சிக்கோங்க, வந்துட்டு உயிர் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பாட்டிக்கு பாலெல்லாம் ஊற்றுனாங்க, ஆனாலும் அது உள்ளே போகலை. அப்போ பெரியவங்க சொன்னாங்க காதில் போய் சொல்லுங்கன்னு, தப்பு பண்ணால் மன்னிச்சுக்குமான்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா போய் மன்னிப்பு கேட்டார். ஏன்னா எங்கள் மாமாவும் பாட்டியும் பேசாமல் இருந்தாங்க கொஞ்ச நாளாக. அப்போ போய் மன்னிப்பு கேட்டார். அப்புறமா கேட்ட பிறகு ஒரு நிமிஷத்தில் வந்து இறந்துட்டாங்க. அதுதான் இப்போ கடைசியாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம சென்சரி ஆர்கன் வந்து போகிறது வந்து செவி இல்லைங்களா? அப்போ வந்துட்டு இப்படியே தான் ஒரு போராட்டம், எங்கேனாலும் சரி போராடணும். அப்படி போராடும் பொழுது தான் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? வெற்றி கிடைக்குது, வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. இப்போ வந்து இதயத்தில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். இதயம் வந்து துடிக்க தான் செய்யும், மற்றபடி இதயத்தில் வந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்லாம் வந்து போகும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. இதயத்துக்கூட அது அப்போதைக்கு அந்த வேலை செய்யாது, ஃபங்க்ஷன் ஆகாது. எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பூமியில் பிறந்த பிறகு தான், எப்படின்னா அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் குழந்தை. அம்னியா நம்ம பனிக்குடன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு குடத்துக்குள்ளே ஒரு பொம்மை போட்டு வச்ச மாதிரி தான் நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தை. அப்படி இருக்கும்போது சுவாசிக்கக்கூடாது இல்லையா? கடவுள் இயற்கையோட படைப்பு ரொம்ப அதிசயமானது. சுவாசிக்கக்கூடாது. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சுவாசித்தா புறையேறிக்கும் இல்லைங்களா? ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதனால் இயற்கை எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. தொப்புள் கொடி வழியாக தான் எல்லாமே போகும். எல்லாமே சுவாசிக்கிறது, உணவு எல்லாமே தொப்புள் கொடி வழியாக தான் போகும். அப்போ போகும்பொழுது அந்த குழந்தை பிறந்த பிறகு தொப்புள் கொடியை கட் பண்ண பிறகு அதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, தொப்புள் கொடியை கட் பண்ணால் அந்த குழந்தைக்கு வலிக்கும் இல்லையா? யாராவது அதை யோசிச்சிருக்கீங்களா? ஐயோ நம்ம குழந்தைக்கோ இல்லை நம்ம அக்கா தங்கச்சி குழந்தைக்கோ தொப்புள் கொடியை கட் பண்ணுறாங்களே ஆனால் வலிக்காது. ஏன்னா அதில் சென்சரி நர்வ்ஸ் எதுவுமே கிடையாது. யோசிச்சுக்கோங்க, இயற்கை எவ்வளோ அற்புதமானது. சென்சரி நர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இல்லைன்னா அது இருக்காது தொப்புள் கொடியில். கடவுள் படிக்கலை, இப்படி நினச்சி தான் அவர் அதை படிக்கலை. கடவுள் எவ்வளவு ஒரு அதிசயம் இதெல்லாம் பார்த்தீங்களா? அப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா, அந்த குழந்தை வந்து தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அது வீறிட்டு அழும் பார்த்தீங்களா? அப்படி வீறிட்டு அழும் பொழுது தான் அந்த ஃபொராமின் ஓவல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஹார்ட்டில் வந்து ஹார்ட்டுக்கும் நுரையீரலுக்கும் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டை வந்து நம்ம குழந்தை வீறிட்டு அழும் பொழுது க்ளோஸ் ஆயிரும். அப்படி க்ளோஸ் ஆகும் பொழுது நல்ல ஆக்சிஜன் கெட்ட ஆக்சிஜன் எல்லாம் வந்து இதயத்துக்கு சர்க்குலேஷன் போய் வந்து நார்மலாக சுவாசம் நம்மளுக்கு மாதிரி சுவாசம் வருது பார்த்தீங்களா? இயற்கை என்ன அழகாக ஒரு உயிரை படைச்சி அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கணும், பிறந்த பிறகு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைச்சிருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். உங்கள் அம்மானோட பர்த்டேவோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டதுக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார்? எங்கள் அம்மா எந்த அம்மாவும் வந்து குழந்தை அழுகிறத பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஆனால் என் அம்மா வந்து சிரித்தது வந்து என்னோட பிறந்த அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் அப்படி தானே, குழந்தை எந்த தாயாவது நினைப்போமா குழந்தை அழுகலையேன்னு? ஆனால் பிறந்த உடனே என்ன சொல்லுவோம்? ஐயோ என் குழந்தை அழுகலையே, என் குழந்தை அழுகலையே, அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம் நம்ம இல்லைங்களா? அதுதான் அந்த குழந்தை பிறந்தாதான் அது கத்துனாதான் வந்து அந்த ஓட்டை அடையும், அப்போ தான் சுவாசம் நார்மலாகும். அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஓட்டை வந்து பார்ஷியலாக தான் அடையும். அப்போ வந்து குழந்தை மேலையெல்லாம் ப்ளூ கலரில் வந்துருக்கும், ப்ளூ கலர் ஆயிரும். அது வந்து சைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல ஆக்சிஜனும் நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் மிக்ஸ் ஆகுது.
அப்படி மிக்ஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? அதனால தான் அப்படி. அப்போ வந்து இதயத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குது. அந்த இதயத்தை வந்து நாம் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? அவங்க இதயத்தை பத்திரமா பார்த்துக்கலாம். அப்புறமா அடுத்தவங்க இதயத்தை வந்து பார்த்துக்கிறத பற்றி அப்புறமா நம்ம யோசிப்போம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இதயத்துக்கு போயாச்சா. அப்புறம் அந்த காலத்துலலாம் திட்டுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்க வந்து, உனக்கு என்ன மண்டை மழுங்கிருச்சா, உனக்கு என்ன மூளை மழுங்கிருச்சான்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் திட்டுவாங்க இல்லையா? நம்ம ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்தோம்னா அந்த காலத்தில் நடந்தது, அந்த காலத்தில் பேச்சு வழக்கில் இருக்கிறது அதெல்லாம் வந்து பொய் கிடையாது. அதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இருக்குது. இப்போது சொல்கிறாங்கல்ல, உனக்கு என்ன மண்டை மழுங்கிருச்சா, மூளை மழுங்கிருச்சான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் அவங்களுக்கு என்ன கொஞ்சம் தப்பான, கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்து தானே அப்படி கேட்பாங்க எல்லோரும். யூஸ்வலாக ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படி தானே கேட்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம் யோசிச்சோம்னா, எப்படின்னா இப்போது நம்மளோட மூளை இருக்குது இல்லைங்களா, நம்ம மூளை வந்து பால் மாதிரி இருக்காது இல்லையா? பால் மாதிரி இருந்தால் தான் மழுங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். கரெக்டாக எதுவுமே நீட்டிட்டு இல்லாமல் அழகாக. ஆனால் மூளை வந்து பால் மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும், ஒரு 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 140 கிராம்ஸ் பக்கம், 1400 கிராம்ஸ் பக்கம் இருக்கும் அது மூளை. என்ன ஆகும்னா, அதில் நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சின்ன சின்னதாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மேடு பள்ளம் அப்படி இருக்கும் ஒரு மனுஷன். எல்லா மூளையும் அப்படி தான். அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அந்த மூளையில் இருக்கும். அப்படி ஏற்றத்தாழ்வுகள், அதுக்கு பேர் சல்சி கைரின்னு இருக்கும். நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், படிச்சிருப்பாங்க. அப்படி மூளைனா வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு சொல்லிட்டு யார் ஒரு வேதியியலில் வந்து வேதியியல் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் வந்து அவர் ஒரு மேதை இல்லையா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ அவரோட ஐக்யூ அப்படிம்பாங்க. ஐக்யூனா இன்டெலிஜென்ட் குவாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவு. அவரோட ஐக்யூ லெவல் வந்து யூஸ்வலாக ஒரு 100 130 இருந்தாவே போதும் நமக்கெல்லாம். அப்புறம் ஆனால் ஆவரேஜ் அவ்வளோதான். ஆனால் அவருக்கு வந்து 160க்கு மேலே இருக்குதான் ஐக்யூ லெவல். அப்படின்னா ஜீனியஸ்ஸு, சூப்பர் ஜீனியஸ், அந்த மாதிரி கிஃப்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட ஐக்யூ லெவல் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அவரோடது. அப்படின்னா ரொம்ப நாலேஜபிள் பர்சன் இல்லையா? மோஸ்ட்லி யாருக்குமே அந்த மாதிரி ஐக்யூ இருந்தது கிடையாது. அவர் இறந்த பிறகு ஒரு 1955 நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் இறந்த பிறகு அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாருல்ல டாக்டர். அந்த டாக்டர் என்ன பண்ணார், அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து கன்சர்ன் வாங்குவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கன்சர்ன் வாங்கணும் இல்லையா, உடற் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஓகே, அப்படி பண்ணும் பொழுது அவங்க இப்போ என்ன சொன்னாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சைன் பண்ணி தரல. எதுக்கு, நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன், அவரோட ஜூனியர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மனுஷன் எப்போ பாரு நம்மளை உயிரோடு இருக்கும் போது திட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து நம்மளை பண்ணி திட்டிக்கிட்டே இருக்கார். அவங்க உயிரோடு இருக்கும் போது தான் அந்த ஆள் மூளையில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியல. செத்து போன பிறகாவது என்ன தான் இருக்குது அந்த ஆள் மண்டையிலன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அவர் மூளையை வந்து கடத்திட்டார். சரிங்களா? அப்புறம் அவர் மூளையை வந்து கடத்திட்டார். அப்புறம் கடத்திட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார் மூளையை. அப்படி மூளையில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவரோட மூளை வந்து மற்றவங்க மூளையிலோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. மூளை கொஞ்சம் ஷேப் மாறி இருந்திருக்குது. அப்புறம் அந்த சல்சி கைரி அப்படின்னு சொல்லுவோம்ல, மேடு பள்ளம், அந்த மேடு பள்ளம் வந்து அதிகமாக இருந்திருக்குது. மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி, இப்படி ஒரு நார்மல் பர்சனுக்கு இப்படி போயிட்டு இப்படி வரும். ஆனால் இது கொஞ்சம் மேலே ஏறிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி அப்படி மேலே ஏறி அப்படி வந்திருக்கு. ஸோ இது எதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிளை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், மூளை மழுங்கி இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து அந்த மூளை மழுங்கி இருக்கவங்களுக்கு வந்து ஐக்யூ லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா ஷார்ப்பாக இப்படி சல்சி கேரி மேலே ஏறி வந்தவங்களுக்கு வந்து அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் பாருங்கள், அவங்களாம் எந்த இவரை பார்த்தாங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பார்த்தாங்க, யாரையுமே அந்த காலத்து மக்கள்லாம் பார்க்கல. ஆனாலும் உனக்கு மூளை மழுங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு கரெக்டானது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பெரியவங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் திருவள்ளுவரெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த காலத்தில் வந்து சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ராம்ப்டானது, கரெக்டான ஒன்று.
நாம் தான் இந்த மாடல் உலகத்துக்கு வந்திருக்கோம். ஏஐன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு. ஆனால் நாம் எல்லாம் எப்போவுமே ஏஐயாக இருக்கக்கூடாது, ஆர்ஐயாக இருக்கணும். வாட் இஸ் ஆர்ஐ? என்ன ஆர்ஐனா என்னது? ரியல் இன்டெலிஜென்ட் இல்லையா? ஸோ வி ஆர் நாட் அ ஆர்ஐ. நான் ஆர்ஐன்னு சொன்னதும் நம்ம பாட்டுக்கு வருமானத்துக்கு போய் வருமான துறையில் போய் கையெழுத்தை போட்டு அதை கூட இதை கூடன்னு கேட்குற அந்த ஆர்ஐ கிடையாது. இந்த ஆர்ஐ வந்து ரியல் இன்டெலிஜென்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டையே உருவாக்குறது யார்? நம்ம தானே உருவாக்குறோம். அப்போ வந்து நாம தான் இன்டெலிஜென்ட். நம்ம தான் ரியல் இன்டெலிஜென்ட். வி ஆர் நாட் அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, நம்மலாம் வந்து சின்ன வயசில் ஒரு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா நிறையா பேர்த்துக்கு வேலை போயிருமாமாம்மா இல்லையா? அப்படிலாம் நம்ம ஞாபகம் இருக்குங்களா? நம்ம யோசிச்சிருக்கோம். அதை பற்றி எங்கள் தமிழ் வாத்தியார் கட்டுரையே எழுத சொல்லியிருக்காரு. கம்ப்யூட்டரில் பயன்கள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு. தீமைகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு போயிடும், அது போயிடும், இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் அப்படியே நடந்துச்சு இல்லை. அந்த கம்ப்யூட்டர் பட்டனை தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஏஐயை பற்றி யாரும் பயந்துக்க வேணாம். இந்த ஏஐயை வந்து நம்ம இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதே ஆள் வேணும். அதனால் வந்து நாமெல்லாம் ஏஐ பின்னாடி ஓடக்கூடாது. நாமெல்லாம் வந்து எப்பவும் ஆர்ஐ பின்னாடி தான் ஓடணும். ஓடுறத விட நம்மெல்லாம் ஆர்ஐ, வி ஆர் த ரியல் இன்டெலிஜென்ட் பீப்புள் இல்லைங்களா? கரெக்டுங்களா? அப்புறம் வந்துட்டு எதில் இருந்தோம்? மூளை இல்லையா? ஸோ மூளை வந்துட்டு எல்லாம் படித்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அந்த மூளையை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு, மூளை அப்படின்னா இங்கே வந்து மைண்டுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? மைண்டு தான். அந்த மைண்டை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யோகா பயிற்சிகள், அப்புறம் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும், பசல் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. நியூஸ் பேப்பர்லாம் அந்த காலத்தில் ஹிந்து பேப்பர்லாம் வரும், புதன்கிழமை கண்டா வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடுவோம், லைப்ரரிக்கு போவோம். அந்த பசல் கேம்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து போடுறதுக்காக என்ன குறுக்கெழுத்து போட்டின்னு சொல்லுவாங்களா, நம்ம தமிழில் வரும் குறுக்கெழுத்து போட்டி. அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம்னா நமக்கு நல்ல ஞாபக மறதி போயிட்டு நல்ல ஞாபக சக்தி வரும் நமக்கு. அந்த மாதிரி பசல் கேம்ஸு, செஸ்ஸு விளையாடலாம். அப்புறம் நிறைய அவுட்டோர் கேம்ஸும் கூட விளையாண்டு நம்ம உடல் மூளைகளெல்லாம் வளர்த்தலாம். அப்புறம் வந்து நான் என்ன அப்படின்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பருப்பு இருக்குது இல்லையா, வால்நட்டுன்னு சொல்லுவாங்க, அரரூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் பருப்பு. அந்த வால்நட் வந்துட்டு ஞாபக மறதிக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அதை வந்து கம்பல்சரி எல்லாரும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து அந்த வால்நட்டை வந்து ஆனால் அதை சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கசப்பு, ஒரு ஸ்மெல் வரும். அது இந்த ஒமேகா 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது வந்து மீனில் இருக்கும் நிறையா. ஆனால் வந்து இந்த அதே தான் இதுலேயும் இருக்குது. அந்த வால்நட் பருப்பு வந்து 2 பருப்பு சாப்பிட்டா கூட போதும். இந்த நான் 50 வயசுக்கு மேலே அல்சீமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வால்நட்டை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வால்நட் பருப்பு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம குழந்தைங்கள வந்து சின்ன வயசில் இருந்தே கொஞ்சமாவது கஷ்டத்தை கொடுத்து வளர்த்தணும். கஷ்டம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போகிறது நார்மல் லைஃப்பில் வருது. இப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து 9வது படிக்கிறான். அவன் ஸ்கூல் பேக்கை அவங்க அம்மா தான் தூக்கிட்டு போவாங்க டெய்லி. இத்தனைக்கும் ஒரு 10 ஸ்டெப் தான் இருக்கும் பஸ்ஸுக்கு போகிற இடத்துக்கு. ஆனால் அந்த 10-20 ஸ்டெப் தான் இருக்குங்க அவங்க வீட்டுக்கும் அதுக்கும். ஆனால் டெய்லியும் கொண்டு போய் ஸ்கூல் பேக்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் வரும்போது இறங்கி வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கஷ்டத்தை எப்படி கஷ்டமோ அவங்கள தன்னிச்சையாக வளர விடணும் அவங்கள. அப்புறம் சின்ன குழந்தைங்களையெல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் நானும் பார்த்துருக்கேன், இந்த ரோட்டில் வெறுங்காலில் வந்து நடக்க விட மாட்டாங்க. அது பார்த்துருக்கோம் நம்ம நிறைய இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து கல்லுலேயும் முள்ளுலேயும் நடக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பஞ்சு மெத்தை வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பஞ்சு மெத்தையில் நடந்துட்டு கல்லில் நடக்க முடியாது இல்லையா? கல்லுலேயும் முள்ளுலேயும் நடந்துட்டு தான் நம்ம பஞ்சு மெத்தையில் வந்து நடந்து பழகணும். நம்ம அப்படி தான் வந்து நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம வளர்த்தணும். இப்போது நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, ஹார்ட் ஒர்க் போடணும்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க்கை விட வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லது நமக்கு எல்லாத்துக்கும். இப்போ எப்போவுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து ஈஷாப் கதைகள்னு நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஈஷாப் கதைகள், அந்த கதைகளை வந்து ஒரு அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஏழைங்கள்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் அடிமையாக தான் போயிருப்பாங்க. அடிமையாக போயிருக்கும்போது ஒரு அதே மாதிரி ஈஷா வந்து ஒரு வீட்டில் வந்து அடிமைக்கு போயிருக்காரு. அவர் கூட ஒரு 10 பேர் இருக்காங்க. அவர் வயசு வந்து அவருக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும். அடிமையாக போய் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு, நிறைய பஞ்சம். அப்படி பஞ்சம் வரும்பொழுது அங்கே என்ன சொன்னாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எல்லாரும் போயிடலாம், மூட்டை முடிச்சுக்கலாம் கட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த எஜமானி சொல்கிறாரு. அவங்க அடிமைகளையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க தான் எஜமானிங்களாச்சே, எதையும் தூக்க மாட்டாங்க. அதனால் வந்து எல்லா மூட்டையெல்லாம் கட்டி வச்சுருக்கு, ஒவ்வொரு மூட்டையாக ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொன்று துணி மூட்டை, பாத்திர பண்டம், மளிகை சாமானம், லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்திர பண்டங்கள் எல்லாம் வந்து சாப்பாட்டு மூட்டை, அந்த மாதிரி நிறைய மூட்டைகள் வச்சுருக்காங்க. எல்லாரையும் போய் ஒவ்வொரு மூட்டையாக எடுங்கன்னு சொல்லுது. எல்லோரும் ஓடி ஓடி போய் ஒரு மூட்டை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஷா வந்து உஷாராக போய் என்னத்தை எடுக்கிறாரு? சாப்பாட்டு மூட்டையை எடுக்கிறாரு இல்லையா? அந்த சாப்பாட்டு மூட்டையை எடுத்து, ஏன் சாப்பாட்டு மூட்டையை எடுத்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, சாப்பாட்டு மூட்டை தான் டெய்லி காலையில் பசிக்கும் இல்லையா எல்லாருக்கும், இறங்குடா உட்காரடான்னு சொல்லி அந்த மூட்டையை எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி அடுத்த நாளும் அதே மாதிரி அந்த சாப்பாட்டு மூட்டை சாயங்காலம் மத்தியானம். அப்போ ஒரு 2-3 நாளில் வந்து அவருக்கு மூட்டை காலி ஆயிரும், கம்ஃபர்டபுளாக நல்லா நடந்து போவார். ஆனால் மற்றவங்க துணி மூட்டை எடுத்தவங்களாம் இன்னும் அழுகு துணி சேரும், ஈரத்துணி வேறு இருக்குமா, அதை ஒரு இதில் போட்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்துட்டு என்ன, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேரை கேட்டு பாருங்கள் நீங்கள், எனக்கு டைம் இல்லைங்க, நான் ரொம்ப பிஸிங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆப்பிள் சிஇஓ இருக்கார் தெரியுங்களா? நம்ம ஆப்பிள் உருவாக்குனார்ல, ஆப்பிள்னா நம்ம நியூட்டன் ஆப்பிள் கிடையாது, நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் ஐஃபோனு ஆப்பிள் அந்த கம்பெனியோட ஓனர் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். ஸோ அவர் வந்து தான் வந்து ஆப்பிள் கம்பெனியோட என்னது ஃபஸ்ட்டு ஓனர் அவர் தான். என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கவே இல்லை. அவருக்கு வந்து கேன்சர், பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, கேன்சர் வந்து கணையத்தில் வந்து அவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லியுமே அவர் வந்து சரியாக அவரை கண்டுக்கல. என்ன பண்ணுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டார் வேலையில். அப்புறமா கடைசியாக அவர் முடியல அப்படிங்கிறப்போ கீமோதெரப்பி, அந்த நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் ரேடியேஷன்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா கேன்சருக்கு, அந்த மாதிரி நிறைய ரேடியேஷன் தெரப்பி அது இதுவும் கொடுத்த பிறகுமே அவரால் காப்பாற்ற முடியல. அப்போ தான் அவர் மரணப்படுக்கையில் தான் வந்து உணர்ந்தாராம். என்ன உணர்ந்தார்? பணம், புகழ், இது ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத ஒன்று. உடல் ஆரோக்கியம்தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு அப்புறம் தான் பணம், புகழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்ததா ஸ்டோரி. உண்மைதான், இது உண்மையான கதை. அப்புறம் இப்போ இருக்கிற ஆப்பிள் சிஇஓ வந்து அவர் பேர் வந்து டிம் குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உஷாராயிட்டார். முன்னாடி இருந்த ஆப்பிள் சிஇஓ வந்து ஹெல்த்தை பார்க்காம இறந்துட்டார், நாம் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஃபுல்லாக ஹெல்த் கான்சியஸ் தான் இவருக்கு. எப்படின்னா அவர் 4 மணிக்கே எந்திரிச்சுக்குவாருங்களாமாம்மா. எந்திரிச்சு ஃபுல்லாக யோகா, அப்புறம் மெடிடேஷன், அப்புறம் எக்ஸசைஸு, ஏரோபிக்கு, கார்டியாக்கு, அது இது எல்லாம் பண்ணிவிட்டு அவர் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இதுதான் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கம்பல்சரி ஜிம்மு எல்லாமே கம்பல்சரி. அப்படி போயிட்டு அவர் இன்னமும் ஸ்டில் வந்து அவர் வந்து சிஇஓ தான் இருக்கார். செப்டம்பர் 1 அவர் வந்து ரிலீவ் ஆகுறாரு. அந்த மாதிரி அவர் வந்து ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நல்லா வந்து உணர்ந்துட்டார். அதனால் அவர் வந்து இப்போது நல்லா இருக்கார். அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம ஃபுட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபுட்டு வந்து லேடிஸ் வந்து மெயினாக வந்து லேடிஸ், ஏன்னா வந்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன்னா, அவங்களுக்கு வந்து கம்பேர் டு ஜென்ஸை விட லேடிஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. ஏன்னா அந்த 45 வயசில் வந்து அவங்களுக்கு மெனோபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ஸ் வருது. அதாவது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நிற்கிற டைம். அப்புறம் அந்த டைமில் இருந்து நாம் வந்து லேடிஸை வந்து நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி, நம்ம மனைவி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் மேடம் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா வீட்டில்? இல்லை, டெய்லி அதான். இல்லை, அந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே கோபம் வரும் அவங்களுக்கு. அப்போ வந்து அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு, நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் அவங்கள வந்து அனுசரித்து எல்லோரும் வந்து அனுசரித்து நடந்துக்கணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து புற்றுநோய் வந்து ரொம்ப வந்து காமனாக இருக்குது.
அப்புறம் மார்பக புற்றுநோய் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. முன்னை விட இப்போ ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாம் கலப்படங்கள் அது இதுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வேக்சின் தடுப்பூசி வந்து யாருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இலவசமாக போடுறாங்க. அந்த ஊசி இனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும், ஆண்களுக்கும் தெரியணும், ஏன்னா வீட்டில் பெண்கள்லாம் நிறைய இருப்பாங்க. என்ன அப்படின்னா அது வந்து குழந்தைங்களுக்கு கட்டாயமாக பெண் குழந்தைங்களுக்கு எல்லா பெற்றோர்களுமே போடணும். எப்போ போடலாம் அப்படின்னு சொன்னால் பருவத்துக்கு முன்னாடி பருவ வயது அதாவது ஒரு 12 வயசில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் போடலாம். நீங்கள் ஊசி 24 வயசு இல்லை திருமணத்துக்கு முன்பு வரை போடலாம். 3 ஊசி போடணும். அது சரிங்களா, கம்பல்சரி போடணும். யார் வீட்லையாவது இளம் குழந்தைங்க 12 வயசு 13 வயசில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் HPV வேக்சின், அதை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை போட்டோம்னா நமக்கு பின்னாடி நம்ம கர்ப்பப்பையில் புற்றுநோய்கள் வந்து வராமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் பிரஸ்ட் கேன்சர். அது வந்து நம்ம சுய பரிசோதனை நம்ம செஞ்சுக்கணும். எல்லா லேடிஸும் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்ம வந்து மெயினாக நம்ம லேடிஸ்லாம் வந்து மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக வந்து இருக்கட்டும், நம்ம அது ஏன் வளர வரைக்கும் விடுறாங்க அப்படின்னா வெளியே சொல்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க இல்லையா, அது ஒரு மெயின் காரணம். அது அப்படியெல்லாம் வெட்கப்படக்கூடாது நாம், சரிங்களா. ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியில் வந்து எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அதனால் எங்கேயாவது மார்பகத்தில் எங்கேயாவது சின்ன கட்டி மாதிரியோ வேர்க்கூறு மாதிரியோ பெரிய சைஸில் ஏதாவது இருந்துச்சுன்னா, வலிக்காமல் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து யாரும் அதை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஆக்சில்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கைக்கிட்ட அங்கேயும் செக் பண்ணிக்கணும். நீங்கள் செக் பண்ணி அங்கேயும் ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது சுய பரிசோதனை பெண்கள் அனைவரும் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எல்லாரும் தயவுசெய்து அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வருமுன் காப்பது மேல் அப்படி இல்லையா, அது உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள் அதில் யோகாலேயே இருக்கீங்க. அதனால் வருமுன் காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் அப்படி தான். ஏதாவது ஒரு 45 வயசுக்கு மேலே அதாவது 45-50 அதாவது பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பீரியட்ஸ் மாதிரி வந்துச்சு, இல்லை அதாவது சி மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம போய் மருத்துவரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் என்னது, சத்தான உணவு பழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் சொல்லணுன்னு வந்து அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்ல உணவு பழக்கத்தை எல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதில் ஏதாவது ஹெல்த்தை பற்றி ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஏதாச்சும் இருக்குங்களா மேடம்? இல்லையா? அது வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸு யோகா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். காது கேட்காதது வந்து அது வந்து இயற்கை, அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மேடம். நம்ம காது கேட்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஹியரிங் எய்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டா தான் நம்ம காது கேட்காத இருக்கிறதுக்கு பண்ண முடியும். சார் சொல்கிறார், அதான் அன்றைக்கே சொன்னோம்ல, கணவர்களுக்கெல்லாம் காது கேட்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷம், மனைவிங்க எல்லாம் ஊமையாக இருந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இல்லையா, கொடுத்து வச்சு. ஆனால் ஆமாம், எது இல்லையோ அதுக்கு தான் வந்து மனசு ஏங்கும். சரிங்க, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பை கோயிலாக வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜைகள் மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதை வந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு உயிர் நம்ம ஆன்மா எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஒரு பெரிய வாய்ப்பு உங்களோட இருக்கிறதுக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த சகோதரருக்கு நன்றி. உணவு பழக்க வழக்கங்களா? சரி சொல்லலாம். உணவு பழக்க வழக்கங்கள் வந்து மெயினாக வந்துட்டு காலை உணவு வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ரொம்ப புரோட்டீன் நிறைந்த உணவுகள் வந்து சாப்பிட்ணும் காலையில் நம்ம. ஏன்னா புரோட்டீன் சத்து வந்து பாடி பில்டிங், அதாவது உடம்புல இருக்க மசில் எல்லாம் இருக்குல்ல, சதையெல்லாம் வந்து வளர்கிறதுக்கு உதவுது. அதனால் வந்து என்ன பண்ணணும், புரோட்டீன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து எக்கு மீட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடாதவங்க வந்து
என்ன சாப்பிட்லாம்? அதுக்கு பதிலாக சோயா இருக்கு இல்லையா, சோயா பீன்ஸ், அது ரொம்ப ரிச்சாக இருக்குது, அதில் ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குது ப்ரோட்டீன். அது சோயா பீன்ஸ், சோயா சங்குன்னு சொல்லுவாங்கள்ல, மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். நீங்கள் மீல் மேக்கரை தான் இப்போ போட்டோம்னா நிறைய வருது, மீல் மேக்கர் யூடியூப்பில் போட்டோம்னா ப்ரிப்பரேஷன் நிறைய வருது, அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நானும் வந்து வெஜிடேரியன் தான், நானும் அதான் ஏற்கனவே சொன்ன போன மீட்டிங்கில் நான் வந்து ஒரு அனிமல் லவர் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அனிமல் லவருங்க, என்றைக்கு அந்த அனிமல் எல்லாம் வந்து நேசிக்க ஆரம்பிச்சனோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கும் உயிர் இருக்குது இல்லையா, அதுக்கும் வலிக்கும், அதுக்கும் குடும்பம் இருக்குது, அதுக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த நான்வெஜ் பக்கமே போகிறத கொஞ்சம் விட்டுட்டேன். ஆமாம், இட்லி தோசை தான். என்ன பண்ணோன்னா 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி எக்கு சாப்பிட்றவங்க ஒரு காலை உணவே வந்து ஒரு 3 எக்கு சாப்பிட சொல்கிறாங்க, இல்லைன்னா 4 எக்கு கம்ப்ளீட்டாக சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறணும், அதுதான் நம்மளோட காலை உணவு. முட்டை வெஜிடேரியன் வந்து அதான் சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ணும். சோயா பீன்ஸு அந்த அப்புறம் வந்து கொண்டக்கடலை, அப்புறம் ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ராஜ்மான்னு சொல்லுவாங்கள்ல பெருசாக, கிட்னி பீன்ஸு அந்த மாதிரி முளைக்கட்டினது அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ராகியில் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு பழைய சோறு ரொம்ப முக்கியம். ஆனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து காலையில் பழைய சோறு சாப்பிடக்கூடாது. அதாவது நீராகாரமாக வந்து சுகர் இருக்கவங்க வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு தான் உங்களுக்கே தெரியுமே, மண்ணுக்கடியில் விளையிறதுலாம் அதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நல்லா மென்று சாப்பிட்ணும் உணவை, எல்லாருமே நல்லா மென்று சாப்பிட்ணும். அந்த உணவு வந்து அந்த நம்மளோட எச்சிலில் வந்து கலந்து அது வயிற்றுக்குள்ளே போகணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட், அதாவது உணவில் இருக்க எல்லா சத்துமே வந்து கிடைக்கும் நமக்கு. அப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமானதுன்னா, எல்லாருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணிக்கணும். என்னங்க சார்? பேதி மாத்திரை இல்லைங்க சார், அது பேதி மாத்திரை இல்லைங்க, பூச்சி மாத்திரை, கீரிப்பூச்சி மாத்திரைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் லோக்கலில். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கீரிப்பூச்சி மாத்திரை கம்பல்சரி சாப்பிட்ணுங்க, ரொம்ப கம்பல்சரி சாப்பிட்ணும். அது எல்லாரும் மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேளுங்க, தருவாங்க. அல்பெண்டசோல்னு சொல்லுவாங்க. அல்பெண்டசோல் வந்து 400 மில்லிகிராம், 400 மில்லிகிராம். இப்போ வந்து அல்பெண்டசோலை விட ஐவிரிமெட்டின்னு ஒரு காம்பினேஷன் வந்திருக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கு காம்பினேஷன். ஏன்னா வந்துட்டு இதுக்கு ஒரு சின்ன நம்ம வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், லியண்டர் பயஸ் மகேஷ் பூபதி தெரியும்ல உங்களுக்கு? யார்? வெரி குட், டென்னிஸ் பிளேயர், ரொம்ப ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர். நம்மலாம் 80s இருக்கும்போது அவங்க வந்தவங்க தான். அவங்க அதில் வந்து பயஸ் இருக்காருல்ல, லியண்டர் பயஸு, அவர் வந்து என்ன ஆச்சுன்னா அவருக்கு விளையாட முடியல, அடிக்கடி வாமிட்டிங், அப்புறம் வந்து மயக்கம், அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு அடிக்கடி வந்துச்சு. ஃபிட்ஸும் வந்துச்சு அவருக்கு, சரியா, ஃபிட்ஸும் வந்துச்சு. அப்போ வந்து அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார், அங்கே இங்கே நிறைய ஹாஸ்பிட்டல், ஈவன் ஃபாரினெல்லாம் ட்ரீட்மெண்ட். அப்போ 80s 70sலாம் வந்து ஸ்கேன் அதெல்லாம் ரொம்ப ரேர். அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கடைசியாக அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு அவருக்கு மூளையில் வந்து இவ்வளோ பெரிய கட்டி இருந்ததா ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கு, எங்கள் ஃபாரினில். அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்த பொழுது ஆக்சுவலாக அங்கேக்குள்ளே என்ன இருந்ததுன்னா புழு, கீரிப்பூச்சி சொல்லுவாங்கள்ல, அஸ்கேரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூச்சி தான் அங்கே இருந்தது, சரிங்களா. அப்போ வந்து அவர் வந்து ஒழுங்காக பூச்சி மருந்துலாம் எடுத்துக்கல, மாத்திரையெல்லாம் எடுத்துக்கல. அது வந்து அங்கே ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் சரியாக குக் ஆகாமல் போயிடும் ஃபுட்டெல்லாம். நான்வெஜ் சாப்பிடும் பொழுதுங்க சார் நிறைய ஃபுட்டு குக் ஆகாமல் போயிடும், அன்குக்குடு சொல்ல முடியாது, ஹாஃப் குக்குடு ஃபுட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது போய் எப்படியோ அங்கே மைண்டில் மூளையில் போய் அவர் ஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவர் கடைசியில் பார்த்தா அல்பெண்டசோல் 400 மில்லிகிராம் அந்த டேப்லெட்டு, ஒரே டேப்லெட் 40 ரூபா, அப்போ 20 ரூபா இருக்கும், அதுலேயே சரியாயிடுச்சு அவருக்கு, சரிங்களா. அந்த மாதிரி சின்ன விஷயந்தான் இது. தயவுசெய்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு, பெரியவங்க அதில் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அல்பெண்டசோல் டேப்லெட் கட்டாயமாக கொடுங்க, சரிங்களா. அப்புறம் பாவக்காயெலாம் கட்டாயம் சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டுங்க ஹார்ட்டுக்கு வந்து கொழுப்பு பொருட்கள் இப்போ தான் எல்லாமே வந்து இருக்குங்களே, கொழுப்பு நிறைந்த பொருட்களை எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹேண்ட் வாஷிங், கை கழுவுதல், சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம் கை கழுவுதல். எப்படின்னா 85% ஆஃப் டிசீஸ் வந்து எதனால் வருதுன்னா இம்ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங், சரிங்களா.
அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அது டெட்டால் தான் போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம், ஏதாவது ஒரு சோப்பு போட்டு. இப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் ஒரு நாளைக்கு 30-35 தடவை கை கழுவுவேன் நான். ஏன்னா நான் பெட்ஸ் கூட நிறையா விளையாடுவேன், பிடிப்பேன். ஆனாலும் வந்து இந்த படித்து இதை சொல்லித்தரதுனாலையோ என்னவோ தெரியல, என்ன ஆச்சுன்னா எனக்கு போன வாரத்தில் கையெல்லாம் சொறி மாதிரி வந்துருச்சு, பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா இப்போ சொரிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறமா யோசிச்சு, என்னடா சொறி சிறங்கு வந்தவங்க தான்டா கையை இப்படி சொறிவாங்க, நமக்கு எங்கே போனோம், எங்கே போய் ஒட்டணும், சொறி சிறங்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னோடய பையன் வந்து டாக்டராக இருக்கான், அவன் மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்கான். அப்புறம் ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி அம்மாவுக்கு கையெல்லாம் பிக்குது, அம்மா உனக்கு சொறி சிறங்கு வர சான்ஸ் இல்லையம்மா அப்படின்னா. அப்புறம் என்னம்மா நீ, இல்லைம்மா நீ எப்போ பாரு கையை கழுவிக்கிட்டே இருப்ப, இல்லை அதனால் உன்னோட ஸ்கில்லில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த மாய்ஸ்சர் வந்து உனக்கு போயிடுச்சு. அதனால் வந்துட்டு நீ ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டுக்க, தேங்காய் எண்ணெய் அதாவது போட்டுக்கோ நீ, அப்போ தான் உனக்கு சரி வரும். நீ வந்து ஒரு 35 தடவை கழுவுறேன்னா ஒரு 20 தடவை கழுவிக்கோமா கையை அப்படின்னு. அந்த டெட்டால் சொல்யூஷன் இருக்குது, அதை வாங்கி வச்சா ஒரு வாரத்தில் காலி பண்ணிடுவேன். அப்புறம் வீட்டில் சாப்பிட வரும்பொழுது என் ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து வரும்பொழுதும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவார். ஆனாலும் டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இருக்கும். போய் கழுவி, இல்லைப்பா இல்லை ஒரு தடவை கழுவிட்டு வாங்க, அப்போ தான் சோறே போடுவேன் அப்படிம்பே. பாப்பா தம்பி எல்லாருக்குமே ஹேண்ட் வாஷிங் பண்ணினா தான் சோறு. அது அந்த மாதிரி ரொம்ப வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கை கழுவுங்க போதும், சரிங்களா? ஒரு 10 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். ஹேண்ட் வாஷிங் மூலம் 85% ஆஃப் டிசீஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணனாவே போதும். நம்ம வந்து வேறு எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய போக தேவையில்லை. ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுட்டு நம்ம இருந்தோம்னாவே போதும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அம்மா கலைவாணி அம்மா அவர்கள் உடலினை உறுதி செய்வோம் என்ற தலைப்பில் அவருக்கே உரித்தான பாணியில் மெடிக்கல் செவிலியர்களை உருவாக்குறவங்க அவங்க நமக்கு நிறையா தகவல்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி அசைவு கொடுக்கணும், உணவு எடுத்துக்கணும், ஓய்வு எப்படி கொடுக்கணும், நமக்கு பல்வேறு விதமான டவுட்டுகளை என்ன பண்ணியிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக நன்றியுரை வழங்க உதயகுமார், அருள்நிதி உதயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம கூப்பிட்ட உடனே மேடம் வந்து சொற்பொழிவுக்கு மட்டும் அவர் வந்து ஒத்துக்கலை. அடிஷ்னலாக அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பயிற்சி கொடுக்கறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதை விட மெயின் அதுதான், சரிங்களா? அவங்க சிந்தனை விருந்து மட்டும் அவங்க பேசிட்டு போகிறது மட்டும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க செயலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் பசங்களுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் பாருங்கள், அவங்க பேசுனதை பாருங்களேன், கேஷுவலாக பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவங்க அனுபவத்தில் என்ன கேஷுவலாக நம்மள்ட்ட முன்னாடி பேசிகிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரின்சிபல் மாதிரியோ இல்லை அவங்க ஒரு அது மாதிரி பாருங்கள். இப்போ இதுதான் ரீச் ஆகும் உங்களுக்கு. யதார்த்தமான ஒரு நமக்கு புரிகிறமான ஒரு பேச்சு அவங்கள்ட்ட இயல்பாக இருக்குது. மேடம், நாங்கள் வேணால் இந்த ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது நாங்கள் இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு உங்களை கூப்பிடுறோம், நீங்கள் கண்டிப்பாக வாங்க. உண்மையிலே அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சரிங்களா? இருந்தாலும் உடல் நலத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லாமல் போனேன் எப்படி? இப்போது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எதுக்கு சமம்னு சொல்கிறேன். இப்போ பவானியிலிருந்து நான் சென்னை போகணும், காரில் போகிறேன். நான் பெட்ரோல் போட்டுட்டு போவேன். பாதி வழியில் போய் பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் எந்த விளைவை அனுபவிப்போமோ அந்த விளைவை அனுபவிப்போம். பெட்ரோல் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நம்மளோட முட்டாள்தனம் எவ்வளோ இருக்குதோ அதுபோல் அது பவானி டு சென்னை பயணம். இது 120 வருஷம் பயணம். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தயவு செய்து உடலுக்குன்னு நீங்கள் வந்து நேரம் கண்டிப்பாக ஒதுக்கணும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அவங்க இயல்பாக சொன்னாங்க, மூளை தனியாக, இதயத்தை தனியாக, துடிப்பு தனியாக எல்லாம் பிரித்து மேய்ஞ்சாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். ஆனால் அவங்க காமெடியாக பேசின மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. அவ்வளோ எவ்வளோ எசன்ஸ் இருக்குது தெரியுங்களா? பாருங்கள், என்ன காரணம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்கும்போதே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்கணும்னா உடம்பு என்ன பாருங்கள், அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு துடிப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்களா, அசைவு சொன்னாங்களா, அது குழந்தைங்களா வந்த உடனே விளையாட்டு, அப்படியே பெரியவங்களாயிட்டா உழைப்பு. இதை பாருங்களேன் நல்லா. இப்போ இது அந்த 4 வார்த்தை எதை சொல்லுதுன்னா, நீங்கள் அசைக்கிற வரைக்கும் தான் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அசைவு, உழைப்பு. நீங்கள் அவங்க இவங்க சொன்னதெல்லாம் சாப்பிட வேண்டான்னு சொல்லலை, நான் அதை கொஞ்சம் மாற்றியும் சொல்லலை, முரணாவும் சொல்லலை, கொஞ்சம் ஒரு வினாடி 10 செகண்டு புரிய வைக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க, அந்தளவுக்கு வேலை செஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. யாருக்கு ரூல்ஸ் கிடையாதுன்னா, அதிக உழைப்பு இருக்கிறவங்களுக்கு இறைவன் விதிமுறைகள் வைப்பதில்லை. இது பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது. ஆனால் இன்னும் நீங்கள் ஆழமாக உள்ளே போனீங்கன்னா, யார் பயிற்சி செய்யணும்னா 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா உடம்பை பற்றி சொல்கிறதுனால இந்த கருத்து யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. உடல் உழைப்பு இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் உடற்பயிற்சி பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அதிக உழைப்பு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் உடற்பயிற்சி. ஏன்னா நீ நல்லா இருந்தீனா தான் இந்த சமுதாயம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன் உடற்பயிற்சின்னா, அதிக உழைப்பு போட்டு நீ சீக்கிரம் இறக்கிறதுக்கு பதிலாக ஈவனாக சீராக இதை எப்படி இந்த உடம்பை பயன்படுத்தணுங்கிற ரகசியத்தை தான் வேதாத்திரி மகரிஷி, நீங்கள் திருவள்ளுவர் திருமூலர் எல்லாம் சொல்லித்தராங்க. அதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதனால் மகரிஷி சொல்கிறார் பாருங்க, ஒரே ஒரு கருத்து, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்கிறாருங்களா. பட் இதை பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் வேறையாக இருக்குது. இந்த கருத்து நமக்கு யாரும் சொல்லாத மாதிரி இருக்குது. திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்காரு, வார்த்தை வேறு. எங்கே சொல்லுங்க பார்ப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அட்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன சொல்றாரு? யாரு சொன்னாலும் நம்பாதேன்னு அவரே அங்க சொல்றாரு. மகரிஷி இங்க சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் உடம்பை பற்றியும் எப்படி எடுத்துக்கணுன்னா, இன்னும் ஒரே ஒரு ரகசியம், உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகணும்னா உடம்பு சொல்கிறத கேளுங்க. இதில் ஆழமான கருத்து இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களான்னு எனக்கு தெரியல. உடம்பு நல்லா இருக்கணும்னா உடம்பு சொல்கிறது நீங்கள் கேட்கணும். இதை மற்றவங்க சொல்கிறத ஐடியா கேட்குறமே தவிர, உடம்பு என்ன ரியாக்ட் பண்ணுது, நான் சாப்பிட்டா என்ன ரியாக்ட் பண்ணுது, இதை சாப்பிடலினா என்ன ரியாக்ட் பண்ணுது, அதிகமாக பேசுனா என்ன ரியாக்ட் பண்ணுது, அமைதியாக இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஒரே ஒன்று, நீங்கள் தவ நிலையில் நின்று உடம்பை நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உடம்பு உங்களுக்கு ரகசியத்தை அதுவே சொல்லி கொடுக்கும். அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இதோட மேடம்க்கு வந்து ரொம்ப இந்த கருத்துக்கையெல்லாம் ரொம்ப மேலோட்டமாக அவங்க ரொம்ப யதார்த்தமாக பேசுனாங்க. அந்த வகையில் நம்ம மேடம் அவங்கள வாழ்த்திடுவோம். இவ்வளவு நேரம் இந்த உடலினை உறுதி செய் அப்படின்னு கொடுத்த உடனே அவங்க டக்குன்னு அவ்வளோதான், ஒரே ஒரு மெசேஜ் தான், ஓகே அவ்வளோதான் சொன்னாங்க, வேறு எதுவுமே இல்லை. அந்த வகையில் மேடம் அவங்கள நம்ம வாழ்த்திடுவோம். முனைவர் கலைவாணி அம்மா அவர்கள், முனைவர் கலைவாணி அம்மா அவர்கள், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இன்று நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அருள்நிதி PM சங்கீதா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை வணக்கம் குரு வணக்கம் சிறப்பாக பாடிய அருள்நிதி P பிரமிளா அம்மா அவர்கள், வரவேற்புரை நல்கிய அருள்நிதி K சுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை எவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து சிந்தனை விருந்தை கேட்டு செவிமடுத்த அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நம்ம அனைவரும் சேர்ந்து உலக நல வாழ்த்து பாடிடலாம். ஏதாவது சொல்லணுமா? கரெக்ட். நாளைக்கு வந்து முதல் நிலை, 2ஆம் நிலை 2 அகத்தாய்வு இருக்குதுங்க. கீழே ஒன்று நடக்கும், மேலே ஒன்று நடக்கும். இந்த 12 நாள் கிளாஸ் முடித்தவங்க யாராவது இருந்தால் முதல் அகத்தாய்க்கும் வந்து கலந்து பயன்பெறலாம். முதல் நிலை முடித்தவங்க இருந்தால் 2ஆம் நிலைக்கும் நாளைக்கே தான் ஒரே நாளில் கீழே மேலே நடக்குது. பயன்பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.